கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே நாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டு நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லுகிறேன், சபை காரியங்களிலே பங்கு கொள்கிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய சகோதரர்களோடு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இன்று நாம் யோசிப்பது நல்லது. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் இதை குறித்து யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை குறித்து ஒரு வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார். 13ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும், குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சபையின் உடன் விசுவாசிகளோடு குறைபாடு உண்டா? அது நீக்கி இருக்கிறீர்களா? ஒருவருக்காக ஒருவர் மன்னித்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? ஒருவேளை வைராக்கியம், பகை, கசப்புகள் உங்களை இருதயத்தில் இருந்தால் உங்களுடைய ரட்சிப்பு சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை உடனடியாக தன்னை மாற்றிக்கொள்ள யோசிப்பான், உடனடியாக செயல்படுவான். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். தேவனோடு ஐக்கியமாய் இருக்க முயற்சி செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.